வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யூஜி டிஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கு மினிமம் என்ன மார்க் எடுத்தால் நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓல்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அதுலேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் இந்த கம்யூனிட்டி இவ்வளோ மார்க் இருக்கேன் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ப்ரோ நீங்கள் 80+ மார்க் இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகலாம்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கீங்களா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக 10 டியூட்டி ஆன்சர் கீயே வெளியிடல, நீங்கள் எப்படி ப்ரோ கட் ஆஃப் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அந்த யூஜி டிஆர்பிக்குள்ள வேகன்சிக்கான சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் தமிழ், ஜென்ரல் டேனில் உமன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா 90 + 95 மார்க் மேலே எடுத்தவங்க எல்லாமே செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் தமிழ், அதுக்கப்புறம் பிசியில் உமன் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பல விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கீழே இருக்க கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகுங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80+ மார்க்லேருந்து 82, 84, 85 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்க கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் ஆவாங்க. ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே இந்த 90 மார்க் மேலே இருக்கவங்க எல்லாமே அந்த வேகன்சியை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி வைஸாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 80லேருந்து 85 மார்க் மேலே இருந்தாலே போதுமானது. நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு 100க்கு 100% சான்சஸ் இருக்குது. எப்படி போகிறோம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. லாஸ்ட் இயர் வெளியிட்ட வேகன்சியை பேஸ் பண்ணி அந்த மார்க்கில் அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது 100% வரும்னு சொல்ல முடியாது, 100% வராதுன்னு சொல்ல முடியாது. பேசிக்காக இப்படி வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த மார்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.